ஹலோ வியூவர்ஸ், நான் கௌதம். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நாட்டுக்கோழி வந்து நல்லது, பிராய்லர் கோழி வந்து கெடுதல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது ஏன் வந்து நம்ம வந்து கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டோம் பெருசாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காங்க, நான் பர்சனலாக அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மச்சான், நீ இதை பற்றி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லி நிறைய தடவை கேட்டுகிட்டே இருந்தார். பட் நாங்கள் அதை வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து நாங்கள் அதை வந்து ரிசர்ச் பண்ணவே கிடையாது. ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து சரி அதை பற்றி போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஒரு பிராய்லர் கோழியில் என்ன மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த கோழிக்கு வந்து கொடுக்குறாங்க சீக்கிரமாக வளர்றதுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நார்மலாக ஹியூமன் பீயிங்கில் வந்து எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணும், நார்மலாக நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும்னு சொல்லி வந்து நம்ம ஜென்ரலாக இருக்க விஷயத்தெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் வந்து பார்த்துடலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக காலேஜ் போய் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இல்லை வந்து ரெகுலரான காலேஜுக்கு வந்து என்னால் போக முடியாது, நான் வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரஸுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஸோ பட் அப்படி நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் போகிறதுன்னு தெரியாது, என்ன கோர்ஸ்ன்னு தெரியாது. ஸோ எது வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து இந்த மாதிரி கரஸ் ஸ்டடீஸ் வந்து நல்லா பண்ணி தருவாங்கன்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக என்னோட ஜூனியர் ஒருத்தர் வந்து ஒரு கன்சல்டன்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் எஜுகேஷன். இவங்க வந்து இப்போதைக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா BA, B.Sc, MA, M.Sc, M.Com அண்ட் Diploma. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து கேளுங்க. அவங்க நல்ல காலேஜ் நல்லா வந்து உங்களுக்கு தேவையான வந்து அமைச்சு தருவாங்க. ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அவங்க மூலிமா நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷனை படிச்சுக்கலாம். நீங்கள் பிடிச்ச உங்களோட கோர்ஸை நீங்கள் வந்து படித்து முடிச்சுக்கலாம். உங்களோட டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம செவிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழிக்கும் சரி பிராய்லர் கோழிக்கும் சரி இருக்க வித்தியாசத்தை நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வளர்த்ததில்லை. பட் எங்கள் பாட்டி வீட்டில் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள் ஆகும், ஒரு 2 to 3 கிலோ வரைக்கும். பட் இந்த ஒரு பிராய்லர் கோழி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 நாள்லேயே வந்து 2 to 3 கிலோ வந்துன்னு சொல்லி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து நிறைய கறிக்கடையில் இல்லை ஒரு ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்ற பிரியாணிஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதில் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ், இதை அடிக்கடி சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரி ஒரு டிசீஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிட்டி கேர்ள்ஸ், அதாவது ஒரு சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து சிக்கன் வந்து எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் போய் எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நம்மளோட கிராமத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கோழி வந்து வீட்டிலே வளர்ப்பாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த சிட்டியில் இருக்கவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே போகிறதன் மூலிமா வந்து குழந்தைங்களோட போன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து அந்த அளவுக்கு கால்சியம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. கால்சியம் தான் நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தியாக கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கால்சியம் அக்செப்ட் பண்ணிக்காத போகிறதுனால சின்ன வயதிலேயே பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி, ஸோ எலும்பு வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பிராய்லர் கோழி நம்ம சாப்பிட்றது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெண்களோட உடம்புல இருக்க ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். இது அதிகமாக சுரக்கிற காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா அவங்க இளம் வயதிலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வேறு பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாமல் லிவரில் வந்து கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பிராய்லர் கோழியை நம்ம சாப்பிட்றது மூலிமா இதில் இருக்க ஒரு ஃபேட் இருக்கும் இல்லையா, ஸோ கொழுப்பு இருக்கும் இல்லையா அந்த கோழியில், இதை நம்ம சாப்பிட்றது மூலிமா நமக்கு நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ஒரு வெயின் ஆகட்டும், இல்லை போகிற குழாயாகட்டும், அதில் வந்து பிளாக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த கோழி வந்து வளர்க்க டைம் ஆனாலும் இதை சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் கோழி வளரணும், அதுவும் இல்லாமல் கோழிக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவாங்க. அது என்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா டைலசன் பாஸ்டேட், அதுக்கப்புறம் மைக்ரோமயான். ஸோ இந்த ஒரு இதுதான் போடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா நம்ம ஒரு ஹியூமன் பீங்ஸ் எடுத்திங்களேன், 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் ஒரே டைமில் வந்து ஒரே வளர்ச்சி வந்து அடையிறதுல ஒரு பையன் சீக்கிரம் வளரும், ஒரு பையன் வந்து லேட்டாக வளருவான். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோழிகளும் கரெக்டாக 45 நாளில் வந்து வளர்ந்துடும். எல்லாமே ஒரே சைஸில் ஒரே வெயிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வளர்ந்துடும். ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆண்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கண்டென்ட்டை வந்து அதோட வீரியத்தை குறைக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களால வந்து ஸோ குழந்தை வந்து பாக்கியம் பெற முடியாது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும். அதனால் அவங்க ஏர்லியான ஸ்டேஜ்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுங்காட்டி வந்து நீங்கள் வந்து சிட்டியில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி கிராமத்தில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி அதிகமாக இதை வந்து
ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க? நார்மலாக ரெகுலராக டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 200 நாள் டைம் எடுத்துக்கிட்டு நேச்சுரலாக வளர ஒரு கோழிவா, இல்லை ஹியூமன் பீயிங்ஸ் மருந்து போட்டு ஒரு 40 நாள் வளர வைக்கிற ஒரு கோழியா? அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்ச் எஜுகேஷன், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒரு கோர்ஸ் வந்து பண்ணணும், நான் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் வந்து ரெகுலராக காலேஜ் போக முடியாது, ஆனால் ஒரு கோர்ஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் எஜுகேஷனோட நம்பர் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு கோர்ஸ், உங்களுக்கு காலேஜ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக ஃபீல் பண்ண அப்படின்னா அவங்க மூலிமா நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம செவிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.